தான் மேக்ஸ். நான் ஒரு சர்வைவா. இங்க வாழணும்னா எப்படி சர்வைவ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உலகமே நொறுங்கினாலும் சரி. தயவு செஞ்சு என் கூட வந்துரு. என்ன எங்க கூட்டு போறீங்க? அது ஒரு பங்கர். வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் அதை பற்றினா பில்லியனர்ஸ் பங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ என்ன மேட்ரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பங்கரை பற்றி தான் கதை, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன மேட்ரு பேச போகிறோம் அப்படின்றது தான் உங்களுடைய வீடியோ. இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா, நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சிருக்கும். இது என்ன மேட்ரு இருக்குது, என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னு கதிர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெளி உலகத்துல மத்தவங்களோட நீ இறந்திருக்கலாம். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் ஐ மீன் அந்த வெப் சீரிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க. பில்லியனர்ஸ் ட்ரில்லியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அது நடுவில் இருக்கவங்க மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. பணக்காரங்களே இப்போ அதாவது கோடிகளில் புரளுவர்கள் மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்தில் இருக்கவங்க டார்கெட் கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் சென்ட்ரலில் இருக்கவங்க பில்லியனர்ஸ். இவங்கள படிக்கிறாங்க. இவங்களுக்குலாம் ஒரு சர்க்கிள் போகுது. திடீர்னு அவங்க வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் ஒரு பையன் இருக்கான். அவன் ஒரு ஃபேமிலியோட 2 பில்லியனர்ஸ் ஃபேமிலியும் நல்லா க்ளோஸ்டாக பழகி நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. வாலிபர்களாக மாறும்போது லவரெலாம் மாறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரிப் போகிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும் போது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் மரத்தில் அடித்து அந்த பொண்ணு செத்து போயிடுது. அவங்க அப்பா இவனை காப்பாற்றுறதுக்காக இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவான். இதை ஒரு காரணமாக வச்சு அதுக்கப்புறம் திருப்பி அவனையும் ஜெயிலில் போட்டு அவனை வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த தண்டனை வாங்கி கொடுத்து அவன் உள்ளே போய் பயங்கரமாக, ஏன்னா ஏசிலே வளர்ந்தவன், ஃப்ரிட்ஜ்லேயே வளர்ந்தவன். ஸோ அந்த பையனை போய் ஜெயிலில் போட்டோடனே அடிச்சு நவுத்திடுவாங்க. அவன் வந்து காசு கொடுங்குறது, ராகிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் போக போக இவன் பழகிடுவான். இதுக்கு மேலே வாழ்ந்து என்னடா பிரச்சனை, நின்று எந்திரிச்சு நிற்போம்டா, எதிர்த்து செயல்படுவோம்டான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிப்பான். எதிர்த்து இதுக்கு மேலே அவங்களால என்னடா பண்ண முடியும், வாங்கடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க திருட்டு பயல்களோட பழகி நல்ல ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கிடைச்சி புது மனிதனாக மாறுறான். அப்போது ரிலீஸ் ஆகிறான். அந்த டைமில் வெளியே வரும்போது அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா ஒரு பில்லியனரில். ஸோ வந்து இப்போ பேசுறாரு, வா நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி மேலே ஃபைட்டர் ஜெட்ஸ் பறக்குது. ஸோ அங்கே தான் ஆரம்பிக்குது. இங்கே தான் கதை அம்சமே ஆரம்பிக்குது. எங்கே கூட்டி போயிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாரு. அப்போ இவர் சொல்லுவார், பங்கருக்கு போகிறோம் அப்படின்னா. எதுக்குடா பங்கருக்கு போகணும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வரும்போது தான் மேட்ரு ஆரம்பிக்குது. வேர்ல்ட் வார் அதை டிக்ளேர் ஆகுது. அந்த டைமில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அட்டாக் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அட்டாக்ஸும் நடக்குது. உலகத்தில் எல்லா நாடுகளும் பயங்கரமாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பூமியை கிட்டத்தட்ட 4-5 தடவை அழிக்கிற அளவுக்கு இவங்க வெப்பன்ஸ் இருக்குது ஒரு பூமி. இதை அழிக்கிறதுக்கு 4-5 தடவை அழிப்பாங்களாம். ஒரு தடவை அழைச்சிட்டு வாழ்றதுக்கே வழி இல்லாமல் போயிடும். இதில் 4-5 தடவை அழிக்கிற அளவுக்கு வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு கண்டுபிடிப்பும் பாருங்க. இந்த மாதிரி தலைமைகள் தான் நம்மளெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு சட்டத்திட்டம் போட்டுட்டு இருக்கு. பேர் போட்ட புனிதர்கள். சரி, ரைட்டு, மேட்டருக்கு போகலாம். இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னா, இந்த பங்கரை லீட் பண்ணுற ஒரு லேடி இருக்கா. அவள் வந்து ஒரு ஏரிக்கரைக்கு அடியில் செட் பண்ணுறாங்க. அங்கே போய் பங்கர்ஸில் இருக்காங்க. எப்படியே போகுது காலப்போக்கில். இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படி நடக்குது. நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்களா, இங்கே பாம்பு விழுகுது, அங்கே பாம்பு விழுகுது, நம்ம ஏரிக்கரைக்கு பக்கத்துலேயே பாம்பு விழுகுது. இதெல்லாம் சொல்லி முடிச்சு நீங்களாம் நம்ப வச்ச பிறகு அப்புறம் தான் சொல்கிறாங்க இது ஒரு ட்ராமா, அதாவது ஸ்கேம், இவங்களை ஏமாத்துறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாமே ட்ரூ. அதாவது இனிமேல் வேர்ல்டு வார் வந்து நியூக்ளியர் அட்டாக் நடந்தால் இதெல்லாம் நடக்கும். அதை அப்படியே காட்டியிருப்பானுங்க. கடைசி அது போலின்னு சொல்லி அவங்கள ஏமாத்துறதுக்காக விஷயம் சொல்லி மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் கடத்திட்டாங்க. கடத்திட்டு அதுக்கப்புறம் ஏமாத்து வேலைன்னு சொல்லிட்டு இந்த பில்லியனர்ட்ட வந்து காசை போடுங்கிறதுக்காக இந்த வேலையை வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாலுமே ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரையும் ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கும் போது அவங்களுடைய பிஹேவியர்ஸ்லாம் எப்படி நடக்கும், அவங்களாம் எப்படிலாம் நடந்துப்பாங்க அப்படின்றத காட்டியிருப்பாங்க. மனிதர்களுடைய இந்த குரூர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு அரக்கத்தன்மை இருக்கும். அந்த அரக்கத்தன்மை எல்லாருக்கிட்டையுமே வெளியே வரும். நிறைய கேவலமான விஷயங்கள்லாம் நடக்கும். அவன் கூட இருப்பான், இந்த வடிவில் சொல்லுவான், எவன் கொண்டாடி எவன் கூட இருக்கானே தெரியலடா அப்படின்ற மாதிரி சீக்வன்ஸ் நடக்கும். இங்கிலீஷ் படத்தில் வெப்சீரிஸில் நார்மலாக காமனாக அப்பப்போ நடக்கும். இந்த வெப்சீரிஸில் பொதுவாகவே நடக்கும். எல்லாருமே அவன் கூட இருப்பேன், அவன் கூட இருப்பேன். என்னங்கடா இது எனக்கு பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப நார்மல், யார் வேணால் யார் கூட வேணா இருக்கலாம் அப்படின்ற ஒரு தேரி உருவாக்குறாங்க. இங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்கிறதுக்கு இங்கே பிரச்சனை வருது. இவங்க ஃப்ரீடம் ஆஃப் அந்த இவங்க கொடுக்குற ஃப்ரீடம்லாம் எப்படின்னா, மனிதர்கள் தரிகட்டத்தனமாக எப்படி வேணால் வாழலாமா, ஆனால் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை தப்புங்கன்னு சொல்கிறதுல ஃப்ரீடம் இல்லையா. எப்படி இந்த இப்போ கூட ஒருத்தவங்க வந்து ஒரு அக்கா இருக்குது, ஒரு அக்கா ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டி போனாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் அடித்து பறக்க விட்டாங்க. நம்ம 5ஆம் தமிழர் சங்கமாக அந்த 80s இவங்களையும் தூக்கிட்டாங்க. இது ஒரு ட்ராமா கம்பெனி கூட்டம். எதுக்காக என் சேனலில் தூக்குச்சுன்னு சரி இந்த கண்ணுக்குள்ள வரணும், தூக்கி போடுங்க. சரி, இதான் மேட்ரு.
இந்த வெப் சீரிஸில் வந்து வேர்ல்டு வார் நடக்கும்போது என்னெல்லாம் நடக்குது, மனிதர்களுடைய குரூர புத்தியெல்லாம் எப்படி வெளியே வருது அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இது நீங்கள் யூனிக்காக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் அவன் என்னெல்லாம் பண்ண போகிறான், எப்படிலாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்களை இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி மக்களுக்கு மெசேஜாக கடத்துறான். அவங்களோட எலைட் பீப்புளுக்கு, அவங்களுடைய ஆட்களுக்கு கோல்டன் விஷா இதெல்லாம் வாங்குறாங்க இல்லை, இவங்கெல்லாம் போய் எஸ் ஆயிடுவானுங்க. ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு இவங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு தனியான ஒரு பங்கர் மாதிரி கொடுத்துருவானுங்க, எல்லாம் எஸ் ஆயிடுவானுங்க. திருப்பி இந்த இடத்துக்கு வரவே கூடாது அவங்க. அப்போது நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கணும், இங்கே நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தேடி தேடி போய் கொடுத்தாங்களா, துபாய் விஷா கொடுத்தாங்களா, எது கொடுத்தாங்க, என்ன அப்படி இவங்க என்ன இது பண்ண போகிறாங்க யோசிச்சுக்க. ஸோ இது மாதிரிலாம் அது என்ன செலிபிரிட்டிஸ்க்கு துபாய் விஷா, இவங்க என்ன அப்படின்னு புனிதர்களா, மக்களை காப்பாற்றணும் தேவதூதர்களா, வெறும் கோமாளிஸ், வெறும் இல்லாத ஒரு விஷயத்த இருக்க மாதிரி நடிச்சு நம்மளை என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு நமக்கு என்டர்டைன் கொடுக்குறவங்க இவங்க. இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ புகழ் அந்தஸ்து, ஜஸ்ட் ஒரு என்டர்டைனர் தானே, இவங்களை எதுக்கு நம்ம இப்படி கொண்டாடணும், இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு வர மாட்டுது. நியூஸ்ல பாருங்களேன், மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் நியூஸாக இருக்கும். எதுக்கு இவங்க நியூஸ் நமக்கு எதுக்கு? செலிபிரிட்டி ஜட்டி போட்டான், பனியன் போட்டான், அவனுக்கு புள்ள பார்த்தான், இவன் கூட படுத்தான், இதெல்லாம் நம்ம தேவையா? இல்லை நமக்கு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன? காசால மக்கள் சோத்துக்கு பஞ்சாரே அடப்படிட்டு இருக்காங்க, அது சின்ன நியூஸாக வருது. இவங்க நயன்தாரா அவங்களோட இருக்கான், அவங்களோட விக்னேஷ் குழந்தை பிறந்திருக்கு, அவங்க எங்கேயோ பிக்னிக் போனாங்க, ஃபோட்டோ எடுத்தார்கள், நயன்தாரா தன் குழந்தையை இடுப்பில் தூக்கி சென்றாராம். இதெல்லாம் நியூஸ் ஆடா? எனக்கு புரியல. ஜேர்னலிஸ்ட்ன்றதே கொண்டுட்டீங்களா, புதைச்சிட்டீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆத்திரமா வருது. இதை பேசுனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லைன்றாங்க. என்னங்கடா இது நியாயமா சொல்லுங்க? மக்கள்கிட்ட நான் கேட்குறேன். உண்மையான விஷயங்களை பேசுறதுக்கு இங்கே உரிமை இல்லை, மக்களுடைய ஆதரவு இல்லை, பேசவே கூடாதுன்ற சட்டத்திட்டங்கள் இருக்கு. தேவையே இல்லாத விஷயங்களை மக்கள்கிட்ட வழியே திணிக்கிறாங்களே, இது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறீங்க, எப்படி வாழ்றீங்கன்னு தெரியல. இப்படிலாம் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா நிச்சயம் வேர்ல்டு வார் வரும். அப்போ நியூக்ளியர் அட்டாக் நடக்கும். நீ பங்கருக்குள்ளே போக முடியலன்னா செத்து சுண்ணாம்பா ஆகும். வேர்ல்டில் இருக்க மக்கள் பாப்புலேஷனை டிகிரேட் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க மேலே வந்து ரீபில்ட் பண்ணுவானுங்க. அதை ரீபில்ட் பண்ணும்போது தான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் நடக்கும். இப்போ இதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வேர்ல்டு வார் நடக்காது, இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? இங்கே நடக்கிற நிகழ்வுகளையும் உலக நிகழ்வுகளையும் ஒரு கோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உண்மையிலேயே வேர்ல்டு வார் நோக்கி தான் இந்த உலகம் நகர்ந்துட்டு இருக்குன்றது. அதுக்கான அந்த ஸ்பார்க் பாயிண்ட், அதாவது பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஸ்பார்க் பாயிண்ட்டுக்கு தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த படத்தை கூட எடுத்துக்கோங்க, இப்போ கூட வந்துச்சுல ரீசெண்டாக நம்ம கூட பேசணும்ல, சக்தி திருமகன். அதில் நிறைய விஷயங்கள் டெமோக்ரஸியை பற்றி பேசியிருப்பாங்க, பொருளாதார வீழ்ச்சியை பற்றி பேசியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஆட்சி கவிழ்ப்பு, 4-5 கலவரம் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது அப்படிலாம் பேசுவாங்க. ஸோ யோசிச்சுக்கோ, 4-5 கலவரம்னு பங்களாதேஷ், நேபாள், இப்போ ஜென்சி ஏதோ லடாக்கில் நடத்திட்டு இருக்காங்க. அதை அடுத்த நியூஸில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்துக்கங்க மக்களே. உங்களை சுற்றி நடக்கிறத நீங்கள் கவனிக்கல அப்படின்னா பாதிப்பு எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். நீங்கள் பாதிக்கப்படுறதை பார்த்து வருத்தப்படுறதும் எங்களுக்கு பாதிப்பு தான். ஸோ திங்க் பண்ணுங்க, சுற்றி நடக்கிறத கவனிங்க. தயவு செஞ்சு என் கூட வந்துரு. என்ன எங்கே கூட்டு போறீங்க? அது ஒரு பாங்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹீரோ வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவான், ஏதோ தப்பாக இருக்கடா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போது கேட்கும் போது ஒரு கேள்வி வரும், எதுக்காக நாங்கள் இப்பெல்லாம் கேமரா வச்சு கண்காணிக்கிற பிக் பாஸ் மாதிரி 24 மணி நேரமும் இவங்க எல்லாரையுமே சர்வேலன்ஸில் வச்சுருப்பானுங்க. பேசுறது முதற்கொண்டு, கேட்கறது முதற்கொண்டு. இந்த பேண்ட் இருக்குல்ல, கையில் மாட்டிப்பாங்க ஒரு பேண்ட், அந்த பேண்டு தான் மைக்ரோசிப். நீங்கள் பேசுகிறத கேட்க முடியும், நீங்கள் என்ன செயல்படுறீங்க, உங்கள் பாடி டெம்பரேச்சர், உங்களை மனநிலை எப்படி இருக்குது, ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவானுங்க. இந்த சிப் மைக்ரோசிப் பொறுத்துனா உங்களுக்கு ஒரு நோய் வரப்போது, ஹார்ட் அட்டாக் வரப்போது, நான் முன்னாடி நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு மெடிசன் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா, இந்த வெப் சீரிஸில் ஏன் அதை பதிய வைக்கிறாங்கன்னு, இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையும் ஏன் அதை பதிய வைக்கிறாங்கன்னு தெரியுதா? ஈஸியாக உங்களை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்துறது ரொம்ப ஈஸி, இந்த மனித சமூகத்துக்கிட்ட பழக்கப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாமர மக்கள் தானே. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வலிமையாக இருக்கவன் வலிமை இல்லாதவன் அடிச்சு சொல்கிறான். சர்வைவ் ஆஃப் ஃபிட்னஸ். பலசாலிங்க பலவீனமானவங்க கதையை முடிக்கணும். என் அப்பாவால எந்த ஒரு உயிரும் போகாது அப்படின்னா முதல்ல சவப்பெட்டிக்கு போறது உங்க அப்பாவா தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சொல்லுவா ஒரு இடத்துல, இவ்வளோ சோறு இருக்குது, இதை வச்சு நம்ம 10 வருஷம் வாழ முடியும், இவ்வளோ பேர் வச்சுட்டு. ஆனால் 10 பேர், அந்த அவ்வளோ பேர் இருக்க மக்கள் தொகையை பாதியை குறைச்சோம்னா நாம எல்லாரும் சேர்ந்து, அதாவது வலிமையாக இருக்க நாமெல்லாம் சேர்ந்து 20 வருஷம் உள்ள பங்கரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. மனிதர்களை வெட்டிக்கிட்டு சாவானுங்க. இதையும் அவள் சொல்லுவாள். அதுக்காக தான் நாங்கள் வாட்ச் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே மனிதர்களுடைய புத்தி அதுதான், உண்மையிலே அப்படி தான். ஏன்னா அப்படி தான் இருக்கானுங்க. ஒரு குரூர புத்தி ஒன்று இருக்குது. அதுக்கு தான் விழிப்புணர்வுன்னு ஒன்று இருக்கணும். சுற்றி விழிப்புணர்வு நடக்கிறது தெரியணும். இப்படி விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா வேர்ல்டு வார் நடக்குமா? பங்கருக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இருக்குமா? அவனுக்கு வேர்ல்டு வார் நடக்கணும், மக்கள் சாகணும், நீ பங்கருக்குள்ளே போகணும். ஆனால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்.
அப்போ உனக்கு கண்காணிச்சிட்டே தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு புரியுமே இப்போ கட்டமைப்பு ஏன் இருக்குன்னு. ஏன்னா மனிதர்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. மனிதர்களுக்கு சுய அறிவுன்னு இருக்குது, அவனுக்கு சிந்தனை திறன் இருக்குது. இது எல்லாத்தையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் யாருக்குள்ளேயும் அடிச்சுக்க மாட்டான், அடுத்தவன் மனைவி ஆசைப்பட மாட்டான், அடுத்தவன் சோத்துக்கு ஆசைப்பட மாட்டான், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான், எதுக்குமே ஆசைப்பட மாட்டான். இந்த பாட்டு சூப்பர் பாட்டுங்க. இட்லி கடை படம் வந்தோடனே கண்டிப்பாக பார்க்கணும். அது ஒரு பாட்டு என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தான். அந்த பாட்டில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. கருப்புசாமி பற்றி ஒரு பாட்டு இருக்குது, அற்புதமான பாட்டு எடுத்திருக்காங்க. லிரிக்ஸ் யார்? தனுஷ் தான். தனுஷ் ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள். அருமையான பாட்டு, லூப்பில் ஒடிக்கிருக்கு மண்டையில், காலிலேருந்து அந்த பாட்டு தான் மண்டையில் ஒடிக்கிருக்கு. அந்த பாட்டை கேளுங்களேன், அற்புதமாக இருக்குது வரிகள்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பூமி நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. ஸோ இது நாம தான் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை கட்டுப்பாட்டுகளை வச்சு நாங்களாம் உங்களுக்கு பாதுகாக்கிறோம், உங்களுக்கு டெமோக்ரஸி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கட்டமைப்பு கொடுத்துருக்கோம், இந்த நாகரிக வளர்ச்சியில் அவங்க சூப்பராக நாங்கள் வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. கிராமத்தில் இன்னும் மக்கள் பல டெக்னாலஜி இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக தான் வந்துட்டு இருக்காங்க. பல நோய் நொடிகள் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல், ஸ்டேட்டஸில் கதறாமல் நிம்மதியாக வந்துட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ எது உண்மையான வாழ்க்கை? நிம்மதியான, அதுக்காக எல்லாரும் கிராமத்தில் போய் வாழணும்னு நான் சொல்ல வரல. சிட்டி லைஃபாகவே இருந்தாலும் அந்த சிட்டி லைஃபும் நமக்கு என்வரான்மெண்ட், அந்த சுற்றி இருக்க தகவமைப்பை கெடுக்காமல் இருக்க மாதிரி வாழணும். இவங்களுக்கு தெரியும் பொல்யூஷன் ஆகுது, வேர்ல்டு வார்மிங் நடக்குது, எல்லாமே ஓகே. பெட்ரோல் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக போகலாம்ல, ஏன் போக மாட்டானுங்க? ஏன்னா பெட்ரோலை வச்சு ஒரு கண்ட்ரோல் நடந்துட்டு இருக்கு. திருப்பி வேற ஒரு ரிசோர்ஸ் வருதுன்னா அந்த ரிசோர்ஸை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு போன பிறகுதான் இந்த பொல்யூஷனை நிப்பாட்டுவானுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. ஒட்டுமொத்த கட்டுப்பாடு, அதாவது மனிதர்களை கட்டுப்படுத்துறது ஆளுமை. இந்த ஆளுமையை தான் உடச்செறியணுன்றேன். ஃப்ரீடம் மனிதர்களுக்கு வேணும், உண்மையான ஃப்ரீடம் வேணும். அந்த உண்மையான ஃப்ரீடமுக்காக தான் இங்கே பேசுகிறோம். அதற்காக தான் இன்டர்நெட் வாரியர். இன்டர்நெட்டில் இருக்கனால நம்ம வாரியர்ஸ்னு சொல்கிறோம். அதாவது உண்மையான விஷயத்துக்காக போராளிகளாக இருக்கும். போராளிகள்லாம் இறங்கி போய் நீங்கள் பார்க்குற மாதிரி வாழ்க ஒளிக அதில் போராளிகள், சிந்தனை போராளிகள். உனக்கு சிந்திக்க வைக்கணும், ஒருத்தனை சிந்திக்க வச்சிட்டோன்னா போதும், போராட்டம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த ஜென்சி போராட்டம் மாதிரி போய் பார்லிமெண்ட்டை கொளுத்த தேவையில்ல. உன்னுடைய சிந்தனை திறனே போதும், உன்னோட வார்த்தைகளே போதும். சிம்பிளான விஷயத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அவனுக்கு இல்லை நம்ம இல்லைன்றதை புரிய வச்சா போதும். அதுக்கு பார்லிமெண்ட்டை கொளுத்தணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்றதை உங்கள் மூளையே உங்களுக்கு கைட் பண்ணும். சிந்திக்க விடாமல் மக்களை முட்டாள வச்சிருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை வச்சு தான் கட்டுப்பாடு வருது. அந்த கட்டுப்பாடை வச்சு தான் டெமோக்ரஸி உருவாகுது. டெமோக்ரஸியை வச்சு தான் ஒரு சிஸ்டம் பில்ட் ஆகுது. அதுதான் மேட்ரிக்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் உடச்சிருந்து உண்மையான ஃப்ரீடமில் மனிதர்கள் நிம்மதியாக வாழணுன்றதான் நம்மளுடைய கோட்பாடு. இதில் ஏதாவது தவறு இருக்கா? ஏதாவது கெட்ட எண்ணங்கள் இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ட்ரா பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட்லாம் பண்ணுங்கள், ஏசுன்ற சிம்பிள் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.